அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமா இருப்பார் போல இருக்கு. டிப்புரண்டின்றது நீங்க அவ்வளவு வெக்கப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பா 38 டேக்ஸ் போனது உண்மை. ரெட்டு கட்டு யூஏ அதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த லெவல்னு. அதில் வேறு நல்ல டயலாக் வேறு சொல்லியிருக்காங்க. லவ்ங்கிறது டேண்ட்ரஃப் மாதிரி, அது போன மாதிரி தெரியும் ஆனால் போகாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை ஊதி அவரே பெருசாக்கி அன்னைக்கு சொல்கிறான், சார் கான்ட்ரவர்சிக்கு பத்தலை சார், எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிறான். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையன் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர் அப்படின்னு. இல்லைப்பா கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யலை டீச்சர். செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர்? செய்ய மாட்டேன், தண்டனை கொடுக்க மாட்டேன். நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யலை டீச்சர் அப்படின்னு. ஒன்று ஹோம்ஒர்க் செய்யலைன்னா கூட அந்த புத்திசாலித்தனம் இருக்குல்ல, அந்த ப்ரெசன்டேஷன் அதில் அவங்க பயங்கரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர் தான் இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படித்ததுக்கப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாங்க சமீபத்தில். இவ்வளோ புத்திசாலித்தனமான பையன்லாம் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, பிற்காலத்தில் கிடைக்க மாட்டான்னு அந்த டீச்சரு தள்ளிட்டு போயிட்டாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் எப்பவுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன், ஏதாவது என்ன பேசுறதுன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரல. இங்கே வந்தோன்னா சரி எப்படியும் பாட்டு ட்ரைலர் அதெல்லாம் பார்த்தோன்னா அதை வச்சுட்டு ஏதாவது பேசலான்னு பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாமே மறந்துட்டேன். எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரியல. தொண்டை நிறைய அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பொண்ணோட சேர்ந்து ஜிவி பிரகாஷ் டான்ஸ் பண்ணுறதை பார்க்கும்போது ஒரு அம்மா போய் கிளி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுகிற கிளி வாங்குறதுக்காக. அங்கே போனோன்னே இந்த கிளி நல்லா பேசுங்க ஆனால் உண்மை பேசும் அப்படின்னோடனே அந்த அம்மா போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகாக இருக்க ஆனால் நீ ஒரு ஐட்டம் அப்படின்ட்டு அந்த கிளி. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, நம்ம போய் ஐட்டம்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்ன எப்படிலாம் பேசுது அப்படின்னா ஒரு கிளியை கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளோ உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது. இப்போ போய் நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னா போய் நான் அழகாக இருக்கேனா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி சாயங்காலமானால் நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவரை நீ யாருன்னு நினைப்பேன் அப்படின்னு கேட்டிருங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நினைப்பேங்க நான் அப்படின்ட்டு. சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு நினைப்பேங்க அப்படின்னு. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்? உங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைப்பேன் நான். சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்? நான் அப்பனே சொல்லேன் இல்லையா இது ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமாக இருப்பார் போல இருக்கு. படுற ஐட்டம், இந்த லெவலுக்கு ஒரு ஐட்டமாக நான் ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இந்த ட்ரைலரில் நான் அவருடைய டார்லிங் படம் பார்க்கல, இதான் முதல்ல நான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது. செமையாக இருக்குது, இவ்வளோ எனர்ஜி. அப்புறம் அதில் எதுவுமே பொய்யா இருக்க மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி பெடல் எடுக்கலாம். 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவார் இவர்? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிடுவார். 2 பொண்ணும் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார்? 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் ஹிட்டு இல்லைன்னா சூப்பர் ஹிட்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது ஆதிக் அவர்கள் உங்களை என்னெல்லாம் கொடுமை பண்ணார்? என்னெல்லாம் கொடுமை பண்ணல, எல்லாமே பண்ணிட்டா. அடுத்த கேள்வி சரி எவ்வளோ டேக் மற்ற சீன்ஸ்லாம் எடுத்தீங்கிறது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு லிப்லாக்கு 36 டேக் எடுத்திருக்கீங்களாமே. 36 டேக்லாம் எடுக்கலைங்க. அந்த பையன் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்க 36 டேக்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான். அது வதந்தி இல்லை, உண்மை. அந்த டேப்பை போட்டு காட்டுறேன் அப்படின்றாரு அவரு. கிடையவே கிடையாது. 36 டேக்லாம் எடுக்கல, 4 ஆங்கிள் எடுத்தார் அவரு. அதை ஊதி அவரே பெருசாக்கி அன்னைக்கு சொல்றான், சார் கான்ட்ரவர்சிக்கு பத்தலை சார், எனக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படிங்கிறான். உன்னை வச்சு பண்ணிக்கோடா, ஏன்னா என்ன வச்சு பண்ற? ஓகே சரி, அப்ப டான்ஸ் ஆடுறதுலாம் எப்படி இருந்தது? ஏன்னா அந்த பிட்டு படம்பி பாட்டுல பாருங்க, பேரை சொல்றதை யோசிக்க சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிட்டு படம்ன்றது நீங்க அவ்வளவு வெக்கப்பட்டு சொல்ல வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரெய்லர்ல சென்சார் பண்ணா அப்ப மத்த எல்லாத்துலயும் பிட்டு படம் எல்லாத்தையும் சென்சார் பண்ணும் போல இருக்கு. ஓகே, எப்படி இருந்தது அந்த டான்ஸ் ஆடுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? நல்லா இருந்தது. பயங்கரமா சொல்லி கொடுத்தாரா? இல்ல எனக்கு ரிஹர்சல் கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா ஸ்பாட்ல போய் ஆட வச்சிட்டாங்க. ஸோ நீங்க தான் சொல்லணும் எப்படி இருந்தது. டெஃபினட்டா ரொம்ப அமேசிங்கா இருந்தது. தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிவியோட ஒரு பர்த்டே விஷ் பண்ணி ஒரு போஸ்டர்ஸ் வந்து சென்னை நகரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். பார்த்தப்போ அந்த டைமில் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஒன்று கேட்டு இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பாக துருத்துன்னு இருக்கிற ஒரு ஹீரோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ அந்த ஃபோட்டோ பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பழக்கம் இல்லை, ஃபங்க்ஷனில் பார்த்து தான் பழக்கம். ஸோ அந்த பார்த்தப்போ ஒரு முகத்தில் வந்து அந்த நான் நினச்ச அந்த ஹீரோ அப்படியே தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் அவர் போய் அப்ரோச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நேராக டைரக்டர்ஸ் வந்து அவர் அப்ரோச் பண்ணி வேணான்னு சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் நடிக்கலாம், ஒரே டைமில் 2 வேலை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பட் அந்த படம் வந்து சில காரணங்களால் நடக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ஜிவி இன்னும் எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் என் பேனரில் நடிப்பார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. டைட்டில் படத்தோட டைட்டிலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் அவங்க 2 பேரோட ஃபேன். எனக்கு படம் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நீங்கள் தேட்டருக்கு உள்ளே வரும்போது ரொம்ப பெருசாக ரொம்ப கசக்கி புழியாமல் அப்படி ஜாலியாக ஒரு 2.5 hours அப்படி ஜாலியாக இருந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து இப்போ ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. படம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல எனர்ஜி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. குட்டி குட்டி டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வேறு சிம்ரன் வேறு இருக்காங்க, த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுக்கு மேலே சிம்ரன் வேறு படத்தில் இருக்காங்க. அது வந்து ஆடட் போனஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வேறு நல்ல டைலாக் வேறு சொல்லியிருக்காங்க. லவ்ங்கிறது வந்து டேண்ட்ரஃப் மாதிரி, அது போன மாதிரி தெரியும் ஆனால் போகாது அப்படின்னாங்க. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, டேண்ட்ரஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நல்ல டீம். இன்னைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சைட் ஆஃப் ஆடியன்ஸுன்னு இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன பையன் இருப்பான், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும், அதே மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறும்புக்காரனும் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல டீம், நல்ல டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 2 சாங் 3 சாங்குமே வித்தியாசமாக இருந்துச்சு. ரொம்ப இதாக இருக்குது. 2 ஹீரோயின்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் இந்த குழுவினர்களுக்கும் எல்லாருக்குமே, நடிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் வாங்கி தரணும், ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா. இந்த படம் ஆக்சுவலாக இது 2வது படம் எனக்கு ஜிவியோட. இதுக்கு முன்னாடி பென்சில்னு ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது சொன்னாப்பில் ஜிவி, பிரதர் இந்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, கொஞ்சம் கதை கேட்குறீங்களா? இல்லை கதை கேட்குறீங்களா, சரி அனுப்பி வைங்கண்ணே. ஸோ இந்த படத்தை பற்றி சொன்னேன். ஜிவி சூப்பராக, ஏன்னா ஒரு 1 minute கேமராவில் தனியாக ஹோல்ட் பண்ணுற ஃப்ரேமில் பெரிய விஷயம். ஜிவி அதில் கரெக்டாக இருக்காப்புல. ஸோ ஜிவி எனி கேரக்டர் எதுவாக இருந்தாலும் அடாப்ட் ஆகி பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாப்புல. அதுவும் நல்ல டைமிங்லாம் தெரியுது ஜிவிக்கு. நாட் ஓன்லி மியூசிக், இதுலேயும் கலக்கிறாரு. இது கண்டிப்பாக ஹிட்டு. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பண்ண ஒரு 1/2 ஃபிலிமில் நம்மளுக்கே தெரியும் இது கொஞ்சம் போயிடும், இது போவாதுன்ட்டு. இதில் இது வந்து கண்டிப்பாக தப்சின் பெரிய லெவலில் போகும். ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஃபுல் கலாய்ச்சல், என்டர்டெயின்மெண்ட்டு, குத்து பயங்கரம். அதை பார்த்தீங்களா, ரெட்டு கட்டு UA, அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த லெவல்னு. அண்ட் நல்ல எடிட்டர் ரூபன். மியூசிக் சொல்ல தெரியல, அநேகமாக 2 பாட்டு ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. அந்த 2 ஹீரோயின் பற்றி சொல்லவே இல்லை. நிஜமாக அந்த பாம்பே பொண்ணு சூப்பராக நம்ம தமிழில் அடாப்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஹீரோயின் தெலுங்கு அம்மாய், அதுவும் சூப்பர். ஜிவிக்கு மற்றதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப இது ப்ரெஸ்லேருந்து மீடியாலேருந்து எல்லாம் கேள்வி கேட்குறது என்னென்னா, ஏன் ஜிவி சார் இப்படி ஆக்குனீங்க? நான்லாம் ஒன்றும் ஆக்கலைங்க, அவர் இப்படி தான், அவர் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அவர் அப்படி தான். அவர் 36 takes பற்றி ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ பேசிட்டே இருந்தாங்க. வந்து கண்டிப்பாக 38 takes போனது உண்மை, அது போனது உண்மை. பட் எப்படி போச்சுன்னு சொல்கிறேன். நார்மலாக 2 பேர் வந்து கிஸ் பண்ணாங்கன்னா 38 takes ஆகாது கண்டிப்பாக. அது சீனோட கோரியோ அப்படி. அந்த ஹீரோனோட பாட்டி பின்னாடி போனோம், போஸ்ட் பாக்ஸ் மேன் உள்ளே வரணும், 2 பேர் கிஸ் பண்ணோம். இதெல்லாம் டோட்டலாக ஒரு கோரியோ வந்து ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து கண்டினியூஸ் டேக்காக எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணதான் 36 வாட்டி எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு நானே கன்வின்ஸ் ஆகிட்டேன், சரி ஓகே எனக்கு ஷார்ட் ஓகேன்னு. படம் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நான் கேட்டேன், என்ன சார் ரிலீஸ் பண்ணணுமா, ஒரு மாதிரி அல்லா இருக்குது, எப்படி சார் எடுத்து பார்க்கலான்னு சொன்னேன். டேய் படத்தை எடுத்து முடிச்சிட்டேன், இப்போ ஏன்டா பயப்படுறேன் அப்படின்னு. ஸோ டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க பசங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். ஸோ
எவ்ரி சிங்கிள் கேர்ள் அண்ட் எவ்ரி சிங்கிள் கை இந்த ஸ்டீவில் வந்து இந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நடக்கிற கரண்ட் ட்ரெண்டு தான் படம். இப்போ என்ன லவ்னா வந்து என்ன அதுதான் வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஜிவி சாரை போய் மீட் பண்ணேன். பென்சில் டார்லிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜிவி சாரை போய் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டாக எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ண சரி இவர் தான் நடிக்கணும்னு சொல்லி. அப்போது என்னடா சொல்கிறேன் நடிக்கணும் அப்படின்னாரு. ஆமாம் நீ தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் அப்படியே ஸ்டூடியோவில் இருந்து அப்படியே போய் பென்சில்னு ஒரு படம்ன்றான் ஆனாச்சு, அதுக்கப்புறம் டார்லிங் ஆனாச்சு, அதுக்கப்புறம் டார்லிங் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன சார் நம்ம படம் பண்ணுறோமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 38 ப்ரொடியூசர்ஸ் போய் பார்த்தேன். தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸ் போய் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என் கதையை ஓகே பண்ணி என்னையும் என் கதையும் நம்பின சிஜே ஜெயக்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்னு ஒரே பிராண்டை வச்சு படத்தை ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய படம் ஆயிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. படமாகவே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீடியாவிலேருந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க படத்துக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் நல்ல ஒரு லாபம் கண்டிப்பாக இந்த படத்து மூலிமா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.